கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 60:1. நீதிமான்கள் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். மெய்யான ஒளி கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மெய்யான ஒளி கிறிஸ்துவே. முகம் பிரகாசிப்பது. எப்போது முகம் பிரகாசிக்கிறது? நம்மளுக்கு எப்போது முகம் பிரகாசிக்கிறது? ஏசாயா 60:1 பார்த்தோமா, மத்தேயு 13:41, நியாயாதிபதி 5:31, அடுத்தது சங்கீதம் 34:5, அப்புறம் 1 யோவான் 1:9-5. தேவன் ஒளியா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தன்னை போல நம்மளை சிருஷ்டித்தார் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒளியா இருக்கணுமா? இல்லையே, இருளா தான் இருக்கணும். என்னதான் பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்ம இருட்டில் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய இறுதியம் இந்த திருக்குள்ளது மகா கெடுதமாக இருக்குது. நம்ம இறுதியம் அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு மேலேயும் ஒளி இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம தேவனோடு சஞ்சரித்தோம்னா, தேவனோடு கூட இருந்தோம்னா, நம்ம எப்போது என்ன செய்வோம்? பிரகாசிக்கிறவா இருப்போம். ஒளியாக இருக்கிற அவர் ஒளியாக இருக்கிறத நாம் என்ன செய்வோம்? ஒளியாக இருப்போம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 1:9-5, யோவான் 1:9, சங்கீதம் 121:1 கூட சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து பிரகாசம் அடைந்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படி இருந்தார்? அவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பிரகாசம் அடைந்தோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணுமா? எப்போது நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். உபவாசத்தினால் முகம் பிரகாசித்தல். உபவாசம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முகம் சுருங்கிட்டு இருக்கோம். சுருங்கிட்டு ஐயோன்னு இருக்கு, தேமான்னு இருக்கும் உட்காந்துட்டு. அப்போ தான் உபவாசத்துக்கு தெரியணும். அப்படி இருக்கக்கூடாது. எண்ணெய் பூசி சித்த முகமாக என்ன செய்யணும்? அரைக்கதையை பூட்டி ஜெபிக்கணும். அதுதான் உபவாசத்துக்கு முகம் பிரகாசிக்கணும். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் போது முகம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசித்தல். வசனத்தை நம்ம பிடிச்சி மனத்தில் வச்சு நம்ம படித்து அது இருந்தோம்னா நமக்கு என்ன செய்யும்? பிரகாசம் முகத்தில் வரும். வசனத்தை கொண்டு தான் மனுஷன் ஜெயிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.